குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. என்னை சில பேர் லக்கி கேர்ள்னு சொல்லுவாங்க. சில விஷயத்தில் நான் அன்லக்கியாக இருக்கிறதாகவும் வீட்டில் சிலர் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அன்லக்கி அதுமாரி சுச்சுவேஷன்ஸு வந்த போதும் கர்த்தர் எனக்கு கிருபையாக ஞானத்தை தந்து அதுலேருந்தெல்லாம் தப்பித்துக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த விஷயத்தில் நான் லக்கி கேர்ள் தான். இப்போ நான் இந்த மாதிரி நல்ல ஆடைகளை நான் அணிந்து நான் சாட்சி சொல்லிகிட்டே இருக்கேன்னா அது கர்த்தருடைய கிருபை நிமித்தம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். ஸோ இந்த ஊரில் நான் இருக்கேன்னாலும் எனக்குரிய ஆகாரங்கள் என்னால் தயார் பண்ண முடியுது, சாப்பிட முடியுது அப்படின்னா கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படிந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த வசனம் எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். அந்த வசனம் கர்த்தர் தம்முடைய அன்பின் விருந்துக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம அதை கேட்காம நம்ம அவரை அலட்சியம் பண்ணி நம்ம வேறு வீடுகளில் போய் நம்ம சாப்பிட்றோம். அவங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டாலும், அதாவது அதுமாரி வசனம் இருக்குது, புசியும் பானம் பண்ணும் அப்படின்னு அவன் நம்மளோட சொன்னாலும் அவனுடைய இருதயம் நம்மளோட இருக்காதான். அதனால் எப்பவுமே நம்ம கர்த்தரை அலட்சியம் பண்ணி உலக மக்களோட போய் நம்ம சாப்பிட்டதுனால தான் ஒன்று நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். கர்த்தரை துக்கப்படுத்தினதுனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதம் செய்யக்கூட நம்ம அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. அதான் பேடு கம்பெனி. ப்ரேயர்ஃபுல் கம்பெனியில் இருந்தோம்னா நம்மளும் ப்ரேயர்ஃபுல்லாக இருப்போம். பேட் கம்பெனியில் இருந்தோம்னா நம்மளுடைய நிலைமை மோசம்தான். ஸோ அப்படிப்பட்டவங்க நான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் இல்லைன்னு அழுகிற நிலைமை இருக்குது. அது போல் விருந்துக்கு அழைக்கக்கூடிய ராஜாவை நம்ம புறக்கணித்தோன்னா இது மாதிரியெல்லாம் கஷ்டப்பட நேரிடும். அலையாத வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படியெல்லாம் நம்முடைய பழைய தமிழ் கூற்றுக்கள்லாம் இருக்குது. நம்ம தெரிஞ்சும் நம்ம மீறி நம்ம போனோன்னா ஸோ இப்போ நான் அடையக்கூடிய சில கஷ்டங்களுக்கு அந்த மாதிரி மதியாதார் தலைவாசல் மிதித்ததும் அழையாத வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் தான் காரணம். ஆனால் கர்த்தர் என் மேல் கிருபையாக இருக்கார். அவருக்கு நான் இனிமேல் நான் பின்வாங்க மாட்டேன் அம்மா விட்டு அப்படி சொல்லி நான் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைகளை நான் செய்து வர்றதுனால எனக்கு என்னுடைய கிருபைகள் திரும்ப இப்போ கிடைச்சி வருது. இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.